சுவாதி கொலை தொடர்பாக சென்னை போலீஸ் கமிஷனர் டி.கே. ராஜேந்திரன் மற்றும் உயர் அதிகாரிகள் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் முகாமிட்டு ஆலோசனை நடத்தினர். மேலும் மர்ம நபர் ஒருவரை பிடித்து விசாரித்து வருவதாகவும் தகவல்கள் வருகின்றன. இதுகுறித்து நுங்கம்பாக்கத்தில் இருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ். இப்போ நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்னை போலீஸ் கமிஷனர் வந்ததற்கு ஏதேனும் முக்கிய காரணம் இருக்கா? கண்டிப்பாக கடந்த 24ஆம் தேதி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த மென்பொருள் பொறியாளர் சுவாதி என்பவர் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மர்ம நபரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். முதலில் இந்த கொலை வழக்கை ரயில்வே போலீசார் விசாரித்து வந்தனர். பல்வேறு அரசியல் தலைவர்களின் விமர்சனங்கள் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் தலையீட்டால் இந்த வழக்கை சென்னை மாநகர காவல்துறைக்கு மாற்றி டிஜிபி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக மேலும் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. மேலும் இந்த வழக்கு சென்னை காவல்துறைக்கு மாற்றப்பட்ட பிறகு சென்னை நுங்கம்பாக்கம் போலீஸ் நிலைய அதாவது காவல் நிலையத்திற்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் டி.கே. ராஜேந்திரன் நேற்றும் இன்றும் விசாரணை மேற்கொண்டார். மேலும் இந்த விசாரணையில் இன்று இரவு 11 மணி அளவில் டி.கே. ராஜேந்திரன் நுங்கம்பாக்கம் போலீஸ் நிலையத்துக்கு வந்தார். இந்த ராஜேந்திரன் தலைமையில் அதாவது கூடுதல் ஆணையர் சங்கர், இணை ஆணையர் அன்பு, மனோகரன் மற்றும் துணை ஆணையர்கள் பெருமாள், சரவணன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக்கு பிறகு கடந்த சுமார் 1 மணி நேரமாக நீடித்த இந்த ஆலோசனைக்கு பிறகு ராஜேந்திரன் 12 மணி அளவில் அதாவது போலீஸ் நிலையத்திலிருந்து சென்று விட்டார். அதன் பிறகு தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது கமிஷனர் தவிர வேறு யாரெல்லாம் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்திருக்காங்க நாகராஜ்? இரவு 11 மணி அளவில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன் வந்தார். அவரை தொடர்ந்து சென்னை அதாவது கூடுதல் ஆணையர் சங்கர், துணை ஆணையர்கள் அன்பு, மனோகரன் மற்றும் அதாவது இணை ஆணையர்கள் அன்பு, மனோகரன் மற்றும் துணை ஆணையர்கள் பெருமாள், சரவணன் ஆகியோர் வந்தனர். இந்த 5 பேரும் கடந்த 1.5 மணி நேரமாக ஆலோசனை நடத்தினர். இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாலும் தொடர்ந்து பல்வேறு நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது தொடர்பாகவும் கடந்த 2 மணி நேரமாக ஆலோசனை நடத்தப்பட்டு வந்தது. அதைத் தொடர்ந்து அந்த ஆணையர்கள் அனைவரும் சென்ற பிறகு இந்த வழக்கு தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள குழு இந்த விசாரணை தொடர்பாக மேலும் ஆய்வு செய்து வருகின்றனர். சுவாதி கொலை வழக்குல முக்கியமான குற்றவாளி யாரேனும் சிக்கியிருக்காங்களா? அவர் சுவாதிக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நபரா? அது பற்றி தகவல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க நாகராஜ். சென்னை மாநகர காவல்துறைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட பிறகு பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று 11 மணி அளவில் 2 நபர்கள் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் அழைத்து வரப்பட்ட ஒரு நபர் சுவாதி கொலை செய்யப்பட்ட அன்று ரயில் நிலையத்திற்கு வந்து சுவாதி இறந்ததை தொடர்ந்து அழுததாகவும் அதே நபரை தற்போது போலீசார் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணை 11 மணியிலிருந்து தற்போது வரை நீடித்து வருகிறது. 2 நபர்கள் இந்த விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டனர். அதில் முக்கியமாக ரயில் நிலையத்தில் அதாவது கொலை செய்யப்பட்ட அன்று வந்த நபரும் அவருடைய நண்பராகவும் மற்றொருவர் வந்திருக்கிறார். இவர்களிடம் கடந்த 3 மணி நேரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நபர் சுவாதியின் நண்பராக இருக்கலாம் என்றும் அவருடைய பெயர் கணபதியாக இருக்கக்கூடும் என்றும் போலீசார் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்பது போலீசார் இன்னும் உறுதியாக தெரிவிக்கவில்லை. ஏனால் அவர்கள் அந்த விசாரணை தொடர்பாக எந்த ஒரு தகவலையும் வெளியே விடுவதற்காக தயாராக இல்லை. அவ்வாறு வெளியே விட்டால் இந்த விசாரணையில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற ஒரு அடிப்படையில் எந்த ஒரு தகவலையும் போலீசார் வெளியில் விடாமல் வைத்திருக்கின்றனர். ஆனால் 11 மணியிலிருந்து அதாவது சுவாதியுடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய அந்த நபரிடம் கடந்த 3 மணி நேரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு குழுக்கள் அதாவது இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியை பிடிப்பதற்கு 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு தனிப்படையில் இருந்தும் பல்வேறு போலீசார்கள் இந்த நபரை விசாரிப்பதற்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர். இணை ஆணையர்கள், துணை ஆணையர்களும் கடந்த 2 மணி நேரமாக அந்த நபரிடம் விசாரணை செய்தனர். மேலும் தற்போது ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழு அந்த நபரிடம் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த நபரிடம் இருந்து முக்கியமான தகவல்கள் பதிவுகள் ஏதாவது கிடைக்குமா என்று போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இது தொடர்பாக போலீசாரிடம் கேட்டதற்கு
இது ஒரு சாதாரண விசாரணை தான், இதில் பெரிதாக ஒன்றுமில்லை, அவருடைய நண்பர் என்பதால் அவரை விசாரித்து வருகிறோம் என்று நமக்கு தகவல் தெரிவித்தாங்க. இருந்தாலும் 4 மணி நேரமாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இதில் முக்கிய திருப்பங்கள் ஏற்படலாம் என்றும் நாளை, அதாவது இன்று அல்லது இன்று இரவுக்குள் முக்கிய நபரை கைது செய்ய வாய்ப்பு இருக்கலாம் என்றும் போலீசார் தரப்பில் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன.